ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மக்கள் தலைவா படத்தின் திரை விமர்சனம். மக்கள் தலைவா படத்தில் ரவி மரியா, ராதா ரவி, இயக்குனர் பேரரசு, கஞ்சா கருப்பு ஆகியோருடன் நானும் நடித்திருக்கிறேன். ராம்தேவ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ராதா ரவி மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு பெருந்தலைவர் காமராஜரை தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலில் தோற்கடிக்க வைத்து விட்டார்களே என்று மிகப்பெரிய வருத்தம். அதனால் எப்படியாவது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை திருத்தி மக்களுக்கும் பாடம் உணர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போது வளர்ந்து வரும் நடிகர் ரவி மரியா அவருடைய படங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்கிறார். ரவி மரியா ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாகினார். அவரே சொந்தமாக கட்சி தொடங்குகிறார். சினிமா நடிகர் என்பதால் மக்கள் அவருக்கு ஆதரவு தருகிறார்கள். ஆதரவு தந்து அவருடைய கட்சி ஜெயித்து விடுகிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கிக்கொள்கிறார். இந்த சூழ்நிலையில் முதல்வராக அவர் வந்தாரா வரலையா, என்ன நடந்தது, ராதா ரவி என்ன செய்தார் என்பது தான் மீதமுள்ள மக்கள் தலைவா படத்தின் காட்சிகள். ரவி மரியா காமெடியனா வில்லனா அசத்தி கொண்டிருந்தார். இந்த படத்தில் முழு நேர கதாநாயகனாக மாறியிருக்கிறார். உண்மையிலே மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிறார் ரவி மரியா. அதாவது எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கதாநாயகன் வில்லன் ஆகலாம், வில்லன் கதாநாயகனாக, காமெடியன் கதாநாயகனாகலாம், இதெல்லாம் தமிழக சினிமாவில் இயல்பு. அந்த சூழ்நிலையிலே ரவி மரியா அழகாகவும் இருக்கிறார். பக்கம் பக்கமாக வசனத்தை அனாயாசமாக பேசி தள்ளுறார். எல்லாமே மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய வசனங்கள். ரவி மரியா பல இடங்களில் கைத்தட்டல்களை பெறுகிறார். கஞ்சா கருப்பு அவருடனேயே வருகிறார், அவருடையே பயணிக்கிறார். கவிஞர் பேரரசு ஒரே காட்சியில் வருகிறார். டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கிறத அனாயாசமாக கிண்டல் பண்ணிட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அட்டகாசமான சீனு பேரரசுக்கு. அமைதியாக அலட்டில்லாமல் எழுத்து வாங்குகிறார் பேரரசு. நாஞ்சில் சம்பத் ரவி மரியா கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளர். அவரும் அலட்டிலே இல்லாமல் வசனத்தை இயல்பாக பேசுகிறார். பழக்கருப்பையா அரசியல் கட்சி தலைவர். எலும்பு துண்டை போட்டால் நாய் கவ்விட்டு போகும்டா அப்படின்னு மக்களை இழப்பமாக பேசுகிறார். அரசியல்வாதிக்கு சம பொருத்தமாக பழக்கருப்பையா ஜொலிக்கிறார். இந்த படத்தில் நானும் நடித்தேன்னு சொன்னேன். என்ன விஷயம்னு நீங்கள் கேட்கலாம். நானாக நடித்திருக்கிறேன். அதாவது நான் பத்திரிகைக்காரனாக நடிச்சிருக்கேன். வில்லங்கமான கேள்விகளை கேட்பேன். படத்தை பாருங்கள். இந்த படத்தில் கவர்ச்சி நடனம் ஆடுகிற பெண்ணு பார்க்க சகிக்கலை. அதேமாரி கதாநாயகியாக ஒரு பெண்ணை போட்டிருக்காங்க. ஆம்பளை பொம்பளை மாதிரியே இருக்கா. கேட்டால் பட்ஜெட் படம்னு சொல்கிறாங்க. கதாநாயகியும் அந்த கவர்ச்சி நடனம் ஆடுகிற நடிகையும் சிறப்பாக இருந்தால் படத்துக்கு கூடுதல் வெற்றி கிடைத்திருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. மற்றபடி படம் போரடிக்காமல் போகுது. ரவி மரியா பேசுகிற வசனங்கள் ராம்தேவுடைய கைவண்ணத்தை பிரதிபலிக்கிறது. சில இயக்குநர்கள் கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ராம்தேவ் போன்ற இயக்குநர்கள் தான் மக்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும், மக்களுக்கு நல்ல படங்களை கொடுக்க வேண்டும், சினிமா மூலம் மக்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடக்கிறார்கள். ராம்தேவ் மிகச்சிறந்த இயக்குனராகவும் கதை வசனகர்த்தாகவும் இந்த படத்தில் பரிமளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, கடைசி சீனில் அவருக்கு வர்ற காட்சி இருக்க அசத்து என்று அசத்துகிறார். ஆளுக்குள்ளம், ஆனால் கீர்த்தி பெருசு ராம்தேவ்கிட்ட. ஆனால் இந்த படத்தை பற்றி ரசிகர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தமிழக மக்களின் மனதை கவர்ந்து இன்றைக்கு ஆட்சிப்பிடம் ஏற்றிருக்கும் தமிழக முதல்வர்
புரட்சித் தளபதி விஜயை இந்த படத்தில் குறைவாக சொல்லவே இல்லை. அப்படி ஒரு பேச்சு வந்தால் அது வதந்தி, பொய். அதை நம்பாதீர்கள். மக்கள் தலைவா படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வு கிடைக்கும். பயில்வான் பார்வையில் மக்கள் தலைவா படத்துக்கு 100க்கு 59 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.